அதாவது விக்னேஷ், ராமநாதபுரம் மாவட்டத்தில் நேற்று முதலே அதாவது தொடர்ந்து 2 நாளாகவே கனமழை பெய்து கொண்டே இருக்கிறது. இதனால் மாவட்டத்தில் முக்கிய பகுதியான தங்கச்சி மடத்தில் 17 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் பாம்பன், மண்டபம், அதே போல் ராமேஸ்வரத்தின் பல பகுதிகள், அதாவது தாழ்வான பகுதிகள் பல பகுதியில் மழைநீர் தேங்கியுள்ளது. வீடுகளுக்குள்ள உள்ள எதுவும் போகலை, ஆனால் மழைநீர் தாழ்வான பகுதியில் மழைநீர் தேங்கியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் மண்டபம், கலைஞர் நகர் பகுதியில் சுற்றி குடியிருப்பு, அதாவது ஒரு 11 குடியிருப்புகள் இருக்குது, அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் மழைநீர் தேங்கியுள்ளது. ராமநாதபுரத்தில் நேரு நகர், அண்ணா நகர் போன்ற பகுதிகளிலும் மழைநீர் தேங்கியுள்ளது. தேங்கிய பகுதிகளில் உள்ள மழை நீரையும் அதே போல கழிவு நீரையும் அகற்ற மாவட்ட நிர்வாகம் துரித நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மாவட்ட நிர்வாகம் தரப்பில் சொல்லப்படுகிறது. அதனால் தொடர்ந்து மழை பெய்வதால் தாழ்வான பகுதியில் மட்டும் இல்லாமல் சாலைகளிலுமே குண்டும் குழியுமாக, அதாவது பாதாள சாக்கடை பகுதி பணிகள் நடைபெற்று வருவதால் குண்டும் குழியுமான இடத்துல தண்ணீர் தேங்கியுள்ளதால் இருசக்கர வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்துக்கு ஆளாகியிருக்காங்க.